ஹலோ கைஸ், இன்னைக்கு பீஸ்ட் டேமர் மான்வாவோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம அங்கே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணிட்டு வீட்டுக்கு அங்கே வரான். ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே ஒரு பயங்கரமான ஷாக்கு. என்ன இது, டோரும் உடஞ்சி போயிருக்கு. ஆமாம், எதுக்காக டோர் உடஞ்சி போயிருக்கு? அங்கே டோர் ஒண்டியில் வீடும் ஒரு மாதிரி அலங்கோலமாக இருக்கும். அங்கே சிஸ்டர் அப்படின்னு கத்திக்கினே வரான். அங்கே சின்ன பொண்ணு ஒண்டி தான் இருக்கா. அண்ணா அண்ணா, அக்காவை அவங்க கொண்டு போயிட்டாங்கண்ணா. மாஸ்கோட ஒரு பர்சன் வந்தான், ஒரு லெட்டரையும் விட்டுட்டு அப்படியே அக்காவை தூக்கின்னு போயிட்டான். என்னது, ஒரு லெட்டரா? மிங், நீ எதுக்குமே கவலைப்படாத, அக்காக்கு எதுவுமே ஆகாது, அதான் நான் இருக்கல. அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்கோன்னா, அப்படி உன்னோட சிஸ்டரை காப்பாற்றணும்னு யோசிச்சனா நான் மவுண்டன், அந்த மவுண்டனுக்கு வா. இதுக்கு முன்னாடி மவுண்டன்லேருந்து கீழே விழுந்து டைலுவை மீட் பண்ணியிருப்பான்ல, அதே இடம் தான். அங்கே தான் எக்ஸாக்டாக வர சொல்கிறான். இதுக்கப்புறம் அங்கே வரும்போதும் ஆள் அதை பற்றி தான் யோசிக்கிறான். என்னோட சிஸ்டரை கிட்னாப் பண்ணுற அளவுக்கு யாராச்சும் இருக்காங்கன்னா அது ஒரே ஒரு பர்சனால ஒண்டி தான் பண்ண முடியும். ரீசெண்டாக அவன் மேலே ஒண்டி தான் எனக்கு டவுட்டும் இருக்கு. அங்கே வந்து பார்க்கும்போது சிஸ்டர் மயங்கி போயிருக்காங்க. சிஸ்டர், நீங்கள் ஓகே தானா? பின்னாடியே மர்மமாக ஒரு பர்சனும் வரான். அடே கத்தாத, ஏன்னா உன்னோட சிஸ்டர் இன்னமும் சாகலை. என் சிஸ்டரை தயவு செஞ்சு விட்டுரு, அவளுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. என்ன ஆச்சு? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப கியூரியஸா இல்லையா என்ன? ரீசெண்டா ஒரே ஒரு ஃபேமிலிக்கு தான் என் மேல கிரட்ஜ்னு ஒரு விஷயம் வந்து இருக்கு. அது வேற யாரும் இல்ல, டாங்கோட அப்பா வாங்கு. அதுபடி பார்த்தா இந்த இடத்துல இருக்கிறது நீ தானே வாங். பரவாயில்ல, நான் சொல்லி ஆகணும், உன்னை ஏதோ சாதாரணமாக எடை போட்டேன். நான் உண்மையிலேயே நீ ரொம்ப ஜீனியஸான பையனா இருக்க தெரியுமா? நீ ஒண்டி என்னோட சன்னா இருந்தன்னு வச்சுக்கேன், உன்னை இந்த நேஷனுடைய ரொம்ப யங்கான ஸ்ட்ராங்கஸ்ட் பீஸ்ட் டேமரா மாத்திருப்பேன். ஆனா விதியோட விளையாட்டு பாத்தியா? அன்பார்ச்சுனேட்டா நீயும் என்னோட சன் இல்ல, என் பையனோட பீஸ்ட நீ கொன்னுட்ட. அது ஒண்டி இல்லாம என் வாயாலேயே என்னோட பையனை அகாடமியை விட்டு நீ தூக்க வச்சுட்ட. விதி உன் கூட பயங்கரமா விளையாடி இருக்கு, அதனால இந்த இடத்துலயே நீ சாக போற. அங்க இப்படி அங்க சொல்லும் போது ஒரு பயங்கரமான ஒரு பேர் அப்பியர் ஆகுது. அந்த பேரும் சும்மா இல்ல, பீஸ்ட் கிளாஸ்ல இருக்கு. இதுதான் என்னுடைய ராக் டீமன் பேர். இது பீஸ்ட் கிங் கிளாஸ்ல இருக்குது. இது எப்படி ஆக்ரோஷமா வெறியா இருக்கு. இதே டாமினேட்டிங் ஸ்டேட் எப்பயுமே இது கிட்ட இருக்கும். அதே மாதிரி நீ பண்ற ஒரு அட்டாக்கையும் இதால அசால்ட்டா நெலிஃபை பண்ண முடியும். நெலிஃபை பண்ணும் போதே அந்த இடத்துல இதாலையும் தாக்க முடியும். உன்ன மாதிரி ஒரு 1 ஸ்டார் பீஸ்ட் டேமரால எப்படி ஒரு பீஸ்ட் கிங் கிளாஸ்ல இருக்க இந்த பீஸ்ட் முன்னாடி நிக்க முடியும்? அவ்வளோதான். உன்னோட வாழ்க்கையே இங்கேயே முடியுது. ஆனா டீன், நான் சொல்லி ஆகணும், இந்த இடத்துல நான் ஒன்றும் நீங்க சொல்றதுக்கெல்லாம் பயப்பில்ல. முக்கியமா நீங்க தான் இந்த இடத்துல டிசப்பாயிண்ட் ஆக போறீங்க. ஆமா, நீ இந்த இடத்துல பெருசா என்னடா பண்ண போற? இந்த பேர முன்னாடி குட்டியோண்டு இருக்கிற உன்னோட உல்ஃபை இறக்க போறியா என்ன? யாரு சொன்னா என்கிட்ட வெறுமா ஒரே ஒரு பீஸ்ட் தான் இருக்குன்னு? டைலு, சீக்கிரம், இது உன்னோட டைம் ஷைன் ஆகுதுக்கு. இப்படி அங்க சொல்லும் போது ஒரு லைட் அப்படியே வானத்தை பிச்சுக்கின்னு போகுது. இந்த இடத்துல அந்த பயங்கரமான ஆறாவை பார்த்து ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன இது, ரொம்ப டெரிஃபைங்கான ஆறாவா இருக்கு. இதுக்காக நான் தூங்கும் போது இந்த மாதிரி டைம்ல என்ன டிஸ்டர்ப் பண்ண? மாஸ்டர், நீங்க என்னோட அழகான தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. நான் தூங்கினேன், அதுக்காக மரியாதையா காம்பன்சேட் பண்ணுங்க. எல்லாம் ஓகே தான் டைலு, ஆனா எனக்காக முன்னாடி இருக்க அந்த பேர ஒண்டி மூச்சு வரியா? வேறமா இந்த பேரை மூச்சு விட்டா என்னால தூங்க முடியுமா? அப்போ டைலு, கண்டிப்பா உனக்கு எவ்வளவு நேரம் வேணுமோ அவ்வளவு நேரம் நல்லா தூங்கலாம். அந்த பீஸ்டோட ஆறா ரொம்ப டெரிஃபைங்கா இருக்கு. சீக்கிரமா நான் ஏதாச்சும் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளவுதான், இந்த இடத்துலயே என்னோட கதையை முடிய வாய்ப்பு இருக்கு. உடனே அவனோட பீஸ்ட வச்சு பயங்கர வேகமா அவன் தாக்க சொல்றான். அந்த இடத்துல டைலு வெறுமா அதோட பார்வையை வச்சுதான் பார்க்கும். பின்னாடி ஒரு வித்தியாசமான கண்ணும் உருவுது. அங்க அதோட பார்வை அப்படியே பட்டோனே அந்த பெரிய ஜெயிண்டான பேரும் அப்படியே ஒரு ஸ்டோனா மாறுது. அங்க உறைஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் வாங்குக்கோங்க ரிலீஸ் ஆகுது. அட, இது அதேதான் எல்லாராலையும் பேசப்படுற அந்த நைன்டெயில் ஃபாக்ஸ், அதுதானே இது? நீ எப்படி இந்த மாதிரி ஒரு கிங் கிளாஸ்ல இருக்க பீஸ்ட் கூட கான்ட்ராக்ட போட்ட? அதே மாதிரி உனக்கு தெரியுமா, நீ வச்சிருக்க இந்த பீஸ்ட் இது நேஷன்ல ரொம்ப வாண்டடான ஒரு கிரிமினல் பீஸ்ட். ஒரு கிரிமினலா இருக்கிற ஒரு பீஸ்ட் கூட நீ கான்ட்ராக்ட போட்டிருக்க. இதனால நீ என்ன யோசிக்கிற? இந்த இடத்த விட்டு உன்னை நான் அப்படியே போக விட்டுருவேன்னு யோசிக்கிறியா? வாங், நீங்க மந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்டார்டிங்ல நான் இங்க வரும்போது ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க, இந்த மவுண்டனை விட்டு நான் உயிரோட போக மாட்டேன்னு. ஆனா இந்த இடத்துல நான் அதை மாத்திக்கிறேன். அதாவது நான் இந்த இடத்துல உயிரோட போக மாட்டேன்னு இல்ல, இந்த இடத்துல நீங்க தான் உயிரோட போக மாட்டீங்க. உன்ன மாதிரி ஒரு பொடி பையனுக்கு அவ்வளவு தைரியமா? உனக்கு தெரியுமாடா, ஒரு 1 ஸ்டார் பீஸ்ட் மாஸ்டருக்கும் 6 ஸ்டார்ல இருக்கிற பீஸ்ட் மாஸ்டருக்கும் எந்த அளவுக்கு கேப் இருக்குன்னு நான் உனக்கு காட்டுறேன் உண்மையான பவர்னா என்னன்னு. இப்படி அவரு சொல்லும் போது ஒரு பயங்கரமான பவர் வெளிவது. அந்த இடத்துல கல்லான அந்த பேரும் அப்படியே உடைச்சிங்கன்னு வெளில வருது. அங்க வாங்கும் சொல்றாரு, இப்பயாச்சும் உனக்கு தெரியுதா
நீ நைன்டில் ஃபாக்ஸை உன் கூட வச்சிருக்கலாம், ஆனால் என் பவருக்கு முன்னாடி உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நீ மியாலி வெறும் 1 ஸ்டார் பீஸ்ட் மாஸ்டர் தான், உன்கிட்ட அந்த அளவுக்கு பவரும் இல்லை. இப்போதான் நீ என்னோட முழுமையான பவரை பார்க்க போற. இப்படி அவர் சொல்லும் போது அவர் கையில் பயங்கரமாக க்ளோ ஆகுது. அங்கே திடீர்னு அந்த பேர் மேலேயும் ஒரு ஈவலான எனர்ஜி அப்பியர் ஆகுது. ஏதோ ஈவலான கான்ட்ராக்டை போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான எனர்ஜி அப்பியர் ஆகுது. அந்த இடம் முழுக்க அந்த எனர்ஜி பரவும் போதே நம்ம ஆளுக்கு புரியுது, அட இது ஈவலான டார்க் மிஸ்டா இருக்கு. இது படி பார்த்தா இப்போதான் எனக்கு புரியுது, இந்த கிரியேச்சர் கிட்ட இந்த மாதிரி பவர்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா ரீசெண்டா ஏகப்பட்ட பீஸ்ட் ஹியூமன்ஸ் உங்களுக்கு ஒன்று அவங்களோட ரத்தத்தை இது உறிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீசெண்டா தான் நான் கேள்விப்பட்டேன், கடந்த சில வருஷமாவே ஏகப்பட்ட லோ லெவலான பீஸ்ட் எல்லாமே அப்படியே மாயமா மஞ்சு போகுதான். அதெல்லாம் எப்படி அப்படின்னு யோசிச்சேன், ஆனா இப்பதான் புரியுது அதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்க வேங். ஆமா, அதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன். இப்போ அதுக்கு என்ன, ஏன்னா அந்த மாதிரி கேவலமான குட்டி குட்டி பீஸ்ட்டுங்களாம் வாழ்றதுக்கு தகுதியே இல்லை. அதுங்க என் பீஸ்ட் மூலமா இறந்து போறது அதுங்களுக்கு தான் ஒரு பெருமையான விஷயம். இப்படி அவரு சொல்லும் போது முகத்துல ஸ்கல்லுக்கான ஏதோ ஒரு டேட்டுவும் அப்பியர் ஆகுது. அந்த டேட்டுவை பார்த்தோன்னே தெரியுது இது ஒரு ஈவலான ஆர்கனைசேஷனோட டேட்டு. அதுலயும் ஒரு முக்கியமா ஒரு 5 பேர் இருக்காங்க, அதுல இவரும் ஒரு மெம்பரா இருக்காரு. நான் யோசிக்கல, நம்ம அகாடமிக்கு ஒண்டி நீங்க இந்த மாதிரி ரொம்ப கேவலமான விஷயங்களை பண்றீங்க, அதே மாதிரி அந்த கில்டில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா என்ன ஆகும். ஆமா, நீ என்ன யோசிக்கிற, இந்த இடத்துல உனக்கும் எனக்கும் ஒண்டி தான் ஐடென்டிட்டியே தெரியும். அப்படி இருக்கும் போது உன்னை அப்படியே இந்த மவுண்டனை விட்டு உயிரோட போக விட்டுருன்னு யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்லை மாஸ்டர், உங்க எனர்ஜி இப்போ கரண்டா ரொம்ப கம்மியா இருக்கு. என்னோட பெரிய பெரிய அட்டாக்ஸை அதனாலேயே இந்த பேட்டர்ல என்னால் அன்லீஷ் பண்ண முடியாது. டைலு, நீ எதுக்குமே கவலைப்பட வேணாம், ஏன்னா அதுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என் கையில் இருக்குல்ல இந்த பில்லு, இது மூலமா என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அது 10 டைம்ஸ் இன்னமும் அதிகமாயிடும். அங்கே வாயில போட்ட அத்த செகண்டே ஒரு பயங்கரமான எனர்ஜி அப்படியே நம்ம ஹீரோவை சுற்றி வரும். அவ்வளோதான் டைலு, இப்போ உன்னால் ஆரம்பிக்க முடியும். ஐயோ, உன்னோட வாழ்க்கை இங்கேயே முடியுது. டைலோ, உனக்கு என்ன பண்ணும் தெரியும்ல மாஸ்டர், மீதி விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். அந்த பெரிய ஜெயிண்டான பீஸ்டும் அந்த இடத்துல வரும்போது டைலு டிரான்ஸ்ஃபார்ம் யூ அங்கே சொன்ன அத்த செகண்டே அந்த இடத்துல டைலு ஒரு 9 ஃபாக்ஸா அங்கே உருமாறும். அங்கே உருமாறிட்டு மேலே அப்படியே பார்க்கும், மேலே வித்தியாசமாக ஒரு கண்ணு அப்பியர் ஆகுது. போன வாட்டியை விட இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அந்த கண்ணுலேருந்து வித்தியாசமாக ஒரு பீமோ வரும். அந்த பீமோ டைரெக்டாக நெஞ்சிலேயே தாக்குது. அங்கே பேருக்கு நொடியில அங்கே வாங்கியோ விட்டு வைக்காம அவரோட கதையும் அங்கே முடியுது. ஏன் எதுக்காக எனக்கு இப்படி ஆகுது? இல்லை, கண்டிப்பாக நான் விட மாட்டேன், டார்க் கில்டு உன்னை விடாது இப்படின்னு அழியும் போது அந்த இடத்துல ஒரு ஸ்கல்லுக்கான ஏதோ ஒரு டேட்டுவும் அப்பியர் ஆகுது. அந்த அளவுக்கு கொடூரமான விஷயம் அங்கே ஆயிருக்கு. அந்த ஆரா அது ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. அதே மாதிரி பில்லோட எஃபெக்டும் இப்போ ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோட பாடி இப்போ ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஆளால அங்கே நகரவே முடியல. அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கண்ணை மூடும் போது மாஸ்டர் மாஸ்டர் நீங்க ஓகே தானே? நான் இருக்க மாஸ்டர், எழுந்துக்கோங்க. அங்கே அடிச்சு பார்க்குறா, தட்டி பார்க்குறான். என்ன பண்ணாலும் நம்ம ஹீரோ எழுந்துக்கிற மாதிரி இல்லை. மாஸ்டர் என் கூடியே இருங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. எம்பரர் நான் சொல்கிறேன், எம்பரர் முன்னாடி நீங்கள் இருக்கீங்க, நான் சொல்லும் போது நீங்கள் எழுந்துக்கணும், நடிக்காதீங்க. ஆனால் இந்த டைமில் டொக்கு டொக்கு டொக்குன்னு யாரோ ஒருத்தங்க நந்து வர மாதிரி சவுண்டு கேட்கும். அங்கே டைலுக்கும் அது புரியுது யாரு அப்படின்னு அவ சொல்லுவா. ஆனால் அதுக்குள்ள யாரோ ஒருத்தவங்களோட கை அப்படியே அங்கே பிடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட சிஸ்டரு. அவங்க பிடிக்கும் போது அவங்களோட ஆறாவே வித்தியாசமா இருக்கும். அங்கே டைலு ரொம்ப ஆச்சரியமாகுது. ஆமா, என்ன இவங்க மேலே ஆறா அப்படியே ரொம்ப ஓவர் வார்மிங்காக இருக்கு. 9 டெயில் டீமன் ஃபாக்ஸ், நான் சுத்தமாக யோசிக்கல உன்ன மாதிரி ஒரு எம்பரராக இருக்கிற ஒரு கிரியேச்சர் அது ஆக்சுவலாக என்னோட பிரதர் கூட கான்ட்ராக்டை போடுன்னு. இது உண்மையிலேயே ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. அங்கே இப்படி அவங்க சொல்லும் போது அவங்க மேலே ஒரு டிராகனோட பவர் வரும். இதை பார்க்குற டெய்லி ரொம்ப ஆச்சரியமாகுது. இது டிராகனுடைய பவர் தானே, அது எப்படி உங்ககிட்ட இருக்கு? இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு டிராகனோட பவரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நீ உண்மையிலேயே யாரு? யூவோட சொந்த சிஸ்டர் நீ இல்லையா? அதே மாதிரி புரியாத விஷயம் என்னன்னா, உன்கிட்ட எப்படி டிராகனுடைய அந்த எசன்ஸ் அந்த பவர் இருக்கு? நீ யாரு எக்ஸாக்டா? இல்ல நீ என்னது? வாயை மூட்டு கம்முன்னு இருக்கியா? என்னோட ஐடென்டிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிறது உனக்கு ஒரு தேவையில்லாத விஷயமா அமையும். அதனால இப்போதைக்கு கம்முன்னு இரு. அதே மாதிரி வேறமான யூவோட சிஸ்டர், அவ்வளோதான், அது தாண்டி வேற எதுவும் இல்லை. அங்கே சிஸ்டரும் வந்துட்டு டிராகனுடைய பவரை அப்படியே கொஞ்சம் கொடுக்குறாங்க. அங்கே பின்னாடியே டைலு கேட்குறா, ஆமாம் உண்மையிலேயே அவனுக்கு என்ன ஆச்சு? ஆக்சுவலாக நம்ம யூக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த பில்லுனால டெம்பரவரியாக அவனோட பவர் பயங்கரமாக பூஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு பதிலாக இப்போ அவனோட பாடியில் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி சுத்தமாக இல்லை. பவர் இல்லாதனால ஆளு மயங்கி போயிட்டான்.
ஆனா இப்போ என் பவரை லைட்டா அவனுக்கு குத்துருக்கேன். ஸோ இதனால பிரச்சனை இல்லை. அவனை பத்தி நீ கவலைப்பட வேணாம். யூவோட இன்ஜுரி இருக்குல்ல, அது படி பார்த்தா வேறமா ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும், கண்டிப்பா ஆளு ரெக்கவர் ஆயிடுவான். இதை கேட்கும் போது இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆனா இப்போவும் எனக்கு புரியல, நீங்க உண்மையிலேயே யாரு? ஆனா அதை கேட்காம சிஸ்டரும் கொஞ்சம் தூரத்துல போயிட்டு டிராகன் விஸ்பர் அப்படின்னு ஒரு சவுண்டை வெளிப்படுத்துறாங்க. அந்த இடத்துல இந்த சவுண்டு எல்லாத்துக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாயுது. அவங்க சண்டை போட்ட அந்த இடத்துக்கு போகும்போது எல்லா இடமும் அப்படியே ரீஸ்டோர் ஆகுது. நீ பயன்படுத்தின அந்த டெக்னிக்கு அது வந்து டிராகன் விஸ்பர் தானே? இதை வெறுமா ஒரு பியூரான ஒரு டிராகனால ஒண்டி தான் பயன்படுத்த முடியும். இந்த டிராகன் விஸ்பர் இதை வச்சு அழிஞ்சு போன ஒரு விஷயத்தையும் இதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்துச்சோ அதுபடி ரீஸ்டோர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பவர் தான் இந்த டிராகன் விஸ்பர். இந்த மாதிரி உன்கிட்ட பவர்ஸ் இருக்கா? அவ்வளவுதான். இப்ப பேட்டில் ஏற்பட்டதுக்கான தடையும் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே அங்க இல்ல. அதனால இதுக்கு மேலேயும் நம்ம யாருக்குமே பிரச்சனை இல்ல. அங்க டைலும் சொல்லும், உன்கிட்ட பிளாட்டினம் ஸ்கேல் இருக்குன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு டிராகன் கிட்ட தான் அந்த பவர்ஸ் இருக்கு. அந்த டிராகனோட பேரு எப்படின்னு அவ பேரை சொல்லலான்னு வருவா. ஆனா அவங்க பார்வையிலேயே ஒரு பயங்கரமான கில்லிங் இன்டென்ட் இருக்கும். சொன்னா அவ்வளவுதான், கதையை முடிஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால அவங்க அமைதியா இருக்காங்க. நைன்டெல் ஃபாக்ஸ் மேல ஒரு பவுண்டி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டிராகனுடைய அந்த எம்ப்ரஸ் அவங்க தான் அந்த பவுண்டியை அவன் மேல வச்சிருக்காங்க. ஆனா அப்படி இருக்கும் போதும் அந்த விஷயத்த நான் இக்னோர் பண்ணிடுறேன். எனக்கு அதனால ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி என்னோட பிரதர் கூட ஒரு கான்ட்ராக்டை நீ பண்ணியிருக்க. அதனால என் பிரதருக்கு நீ உன்னையே டெடிகேட் பண்ணணும், ரொம்ப லாயலா இருக்கணும் எப்பயுமே. அப்படி ஒண்டி பண்ணாம ஏதாச்சும் ஏமாத்துற மாதிரி பண்ணன்னு வச்சுக்கேன், உன்னோட ஒரு டெய்லியும் அப்படியே நான் பிச்சு மேயாம விட மாட்டேன். இதை கேட்டவுடனே டைலும் எனக்கு புரியுது, நான் கண்டிப்பா அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். தாராளமா என் மேல நீங்க நம்பிக்கையை வைக்கலாம். அதே மாதிரி நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். என்னோட ஐடென்டிட்டியை பத்தியும் இல்ல நான் யாரு அப்படின்னு மூச்சு கூட அவன் கிட்ட விடக்கூடாது. உனக்கு புரியுதா? இதுக்கப்புறம் ஆளு முழிச்சிக்கும் போது சிஸ்டரும் பிரின்சிபலும் அவங்க இருக்காங்க. பிரின்சிபல், சிஸ்டர், நீங்க 2 பேருமா? ஃபைனலி யூ, இப்போதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நான் எந்த அளவுக்கு பயந்து போனேன் தெரியுமா? நீ நல்ல வேலை எழுந்துட்ட. அக்கா, நீங்க ரொம்ப டைட்டா ஹக் பண்றீங்க, என்னால மூச்சை விட முடியல. உடனே நம்ம யூவும் கேட்குறான், ஆமா இன்னைக்கு நைட்டு என்ன ஆச்சு? எனக்கு தெரியல, நான் ஏந்துக்கும் போது அந்த இடத்துல நீ மயங்கி போயிருந்த. அந்த மவுண்டன்ல உன்னை நான் அன்கான்சியஸா பார்த்தோன்னே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். என்ன எதுன்னு தெரியாம நான் உன்னை அந்த மவுண்டன்ல இருந்து அப்படியே கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி ஏன் தெரியல, கொண்டு வரும்போது நீ ரொம்ப வேர்வையில நனைஞ்சு போயிருந்த. அதனால எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டேன், எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்றதுக்கு. ஆனா ஹீரோ என்ன யோசிக்கிறானா, கண்டிப்பா டைலோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டைலோ தான் அங்க இருக்கிற பேட்டில் அந்த விஷயம் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிருக்கு. அதனால தான் என்னோட ஆர்டினரியான சிஸ்டருக்கு என்ன பத்தியும் அங்க நடந்த விஷயத்த பத்தியும் தெரியல. இதுக்காகவே டைலோக்கு ஒரு நல்ல ரிவார்டை நான் கொடுக்கணும். அங்க பின்னாடியே பிரின்சிபலும் வந்துட்டு, யூ நீ 3 நாளா அன்கான்சியஸா இருந்த, அதனால உன்னோட செமிஃபைனல் ஃபைனல் மேட்ச் அதுல அன்பார்ச்சுனேட்டா உன்னால கலந்துக்க முடியல. அந்த மேட்ச்ல அண்ணன் தங்கச்சியா இருக்கிற ஷின்னோ யானும் தான் ஜெயிச்சாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் செகண்டும் வந்தாங்க. அன்பார்ச்சுனேட்டா நீ வராதனால உன்னோட பேரை அங்க தூக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா யூ ஸ்டில் இப்பயும் கவலைப்பட வேணாம். உடனே நம்ம யூ கேட்குறான், ஆமா நீங்க கியூரியஸா இல்லையா நான் எதுக்காக அந்த மவுண்டனுக்கு போனேன்னு? ஏன்னா நம்ம ஹீரோக்கு என்ன பயம்னா, நம்ம ஹீரோ மேல டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்திருக்காங்களா இப்படின்னு தான் நம்ம ஆளுக்கு தோந்து. இதனால அதை பத்தி தான் யோசிக்கிறான். உடனே பிரின்சிபலும் 2 நாளைக்கு முன்னாடி வைஸ் பிரின்சிபலா இருக்கிற வேங் அவரையும் காணும், அவரும் எங்க போனாரு அப்படின்னு தெரியல. இப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோ டென்ஷனா அதை பத்தி தான் யோசிக்கிறான். ஏன்னா வேங்கும் அதே டைம்ல தான் மிஸ் ஆயிருக்கான். நம்ம ஹீரோ 3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த மவுண்டனுக்கு போயிருப்பான். நாங்க என்ன மாட்டிக்கணுமா? ஒரு சைடு சிஸ்டரும் அவங்க ரெடியா இருக்காங்க. அப்படி அவங்களுக்கு ஒண்ணு இந்த விஷயம் தெரியும், இவங்க எங்களை டிஸ்கவர் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா பிரின்சிபலை என்னால உயிரோட விட முடியாது. அவங்களும் நகத்தெல்லாம் வச்சுன்னு ரெடியா இருக்காங்க, சொன்னாங்கன்னா அங்கேயே முச்சலான்னு. ஆனா அதுக்குள்ள பிரின்சிபலும் நாங்க வந்து கண்டினியூவா இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து தெரியும் யூ நீ ரொம்ப இன்னசென்ட் ஆனவன். அதே மாதிரி வைஸ் பிரின்சிபலா இருக்கிற அந்த பொசிஷன் உங்க வேங்குக்கு அந்த பொசிஷன்ல இருக்க தகுதியில அதனால சேஞ்ச் பண்ணலான்னு யோசிக்கிறோம். அங்க இப்படி சொல்லும் போது இப்பதான் நம்ம ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. உண்மையா சொன்னா பிரின்சிபலே என்னை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு தான் இங்க பாத்துருக்காங்க. அங்க பிரின்சிபலும் வந்துட்டு, நான் என்ன விஷயமா உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேனா, உன்னோட ஹெல்த் நல்லா இருக்கா அதை ஒன்னே நான் பார்க்க வரல. அதே மாதிரி இதுக்கப்புறம் நோவா டோர்னமெண்ட் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது, அதுல நீ கலந்துக்கினா இன்னமும் நல்லா இருக்கும். என்னது நோவா டோர்னமெண்டா? ஆமாயோ, இந்த நோவா டோர்னமெண்ட் இருக்குல்ல, இது ஒரு கிராண்டான காம்படிஷனு. இதுல முக்கியமா ஒரு 4 மேஜரான பீஸ்ட் டேமிங் அகாடமில இருந்து ஆளுங்க வருவாங்க. அந்த 4 மேஜரான அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம அகாடமில இருந்து ஒரு 3 பேர் சண்டையிடுற மாதிரி இருக்கும். அந்த 4 அகாடமில இருந்தும் அதே மாதிரி 3 பேர் வருவாங்க. அதுல எந்த அகாடமி பெஸ்ட் அப்படின்னு நம்ம காட்டணும்.
அதனால எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு டேலண்ட் ரொம்ப அதிகமா இருக்கோ அவங்க தான் அந்த மேட்ச்ல கலந்துப்பாங்களே. முக்கியமா நம்ம அசூர் டிராகன் அகாடமியை பத்தி சொன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஷிவாங் அப்படின்னு ஒரு பையன் தால அவன் தான் ரொம்ப டேலண்டடா இருந்தான். என்னதான் அவன் டேலண்டடா இருந்தோம் பையூ அப்படின்னு ஒரு அகாடமி கிட்ட தோத்து போயிட்டோம். இதனால அந்த டோர்னமெண்ட்லயும் கடைசியா நம்ம 2வது பிளேஸ் தான் செக்யூர் பண்ணுமே. அதனால நான் என்ன ஆசைப்படுறேன்னா இந்த வாட்டி நம்ம அகாடமியோட க்ளோரிய நீ தான் காப்பாத்தணும். நீ தான் அதுக்கான ரெப்புடேஷனையும் அதுக்கான மதிப்பையும் திரும்ப கொண்டு வரணும். ஆனா பிரின்சிபல் எல்லாமே ஓகே தான், ஆனா அதுக்கான ரெக்யூர்மெண்ட் அது எனக்கு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. சிம்பிளா சொன்னா அதுக்கு 2 ரெக்யூர்மெண்ட் ஒண்டி தான் இருக்கு. பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா ஒரு பர்சன் கிட்ட 2 பீஸ்டாச்சும் இருக்கணும். அதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ற அந்த பர்சன் அவன் 2 ஸ்டார் பீஸ்ட் டேமரா இருக்கணும். இந்த 2 கண்டிஷனும் இருந்தா போதும் அசால்ட்டா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எனக்கு உன் மேல ரொம்ப அதிகமா நம்பிக்கை இருக்கு. அதனால நீ கண்டிப்பா குவாலிஃபை ஆவ. உன் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை அதிகமா இருக்கு. அங்க இதை கேட்டோன்னே பிரின்சிபலை பத்தி தான் யோசிக்கிறான். நான் பிரின்சிபல் அடிக்கடி அங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இந்த ஷிவாங் அந்த பையன் தோத்து போனா என்ன, கண்டிப்பா நம்ம அகாடமி சார்பா நான் ஜெயிப்பேன். அகாடமியோட க்ளோரியை திரும்ப கொண்டு வருவேன். நீங்க எதுக்குமே கவலைப்பட வேணாம். அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். இந்த நோவா டோர்னமெண்ட்ல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்மளுக்கு தான் கிடைக்கும். இதுக்கப்புறம் அந்த மவுண்டனுக்கு வரும்போது யோசிக்கிறான். லாஸ்ட் இயர் நம்ம அகாடமி தோத்து போயிடுச்சு. ஆனா இப்போ நான் அதுல கலந்துக்கணும்னா கண்டிப்பா எனக்கு 2 பீஸ்ட் ஆச்சு இருக்கணும். என்கிட்ட 2 பீஸ்ட் இருக்கு. ஆனா என்னால டைலுவை இங்க பயன்படுத்த முடியாது. ஏன்னா டைலுவை வாண்டடா அவங்க வச்சிருக்காங்க. அப்படி ஒண்டி வெளியில வந்தா அவ்வளவுதான், எனக்கு தான் அதனால பிரச்சனையாகும். அதே மாதிரி பிளாக்கியை பத்தி சொன்னா அது கரண்டா ஸ்டேஜ் 3ல தான் இருக்கு இனிஷியல் ஃபார்ம்ல. அதனால அதுக்கும் ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனா அதுக்கு என்கிட்ட பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். பிளாக்கி இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸான ஃபார்முக்கு போக போகுது. பிளாக்கி வெளியில வந்தோடனே அந்த இடத்துல ஆளு ரிங்கு வழியா ஏகப்பட்ட எவால் ஆகுறதுக்கான மெட்டீரியல் அவன் வெளியில வைக்கிறான். பிரின்சிபல் டீன் போனதுக்கப்புறம் நான் என்னோட சேலரியை வச்சு ஏகப்பட்ட ஃபயர் எலமெண்ட்டுக்கான பொருள் எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன். ஸோ இதனால பிளாக்கி உன்னால அசால்ட்டா எவால் ஆக முடியும். அதனால பிளாக்கி இங்கே கிடக்கிற ஒரு விஷயத்தையும் நீ முழுங்குற மாதிரி இருக்கும். அங்க அவ்வளவுதான். இப்படி சொன்னோன்னே பிளாக்கியும் அவங்க முழுங்க ஆரம்பிக்க ஒரு பயங்கரமான எனர்ஜி சர்ஜ் ஆகுது. அங்க இந்த அளவுக்கு பவர் வெளியில வரும்போது உடனே அவன் டைலுவை வெளியில வர வைக்கிறான். இந்த இடத்துல இப்போ பிளாக்கியே அட்வான்ஸான ஸ்டேஜுக்கு போக போகுது. அதனால அது பர்சிக்கா போக வாய்ப்பு இருக்கு. டைலு உனக்கு என்ன பண்ணும் தெரியும்ல, மாஸ்டர் அதான் நான் இருக்கேன்ல, ஒரு பேரியரை வச்சு நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன். பிளாக்கி ஒரு மாதிரி பர்சிக்கா போகும். நல்ல வேலை டைலு பேரியரை வச்சு அங்க தடுக்குது. பிளாக்கி அவால் ஆகும் போது அங்க ஹீரோக்கும் பயங்கரமா வலிக்குது. பிளாக்கி கொஞ்சம் தான் கண்டிப்பா உன்னால பிரேக் த்ரூ பண்ண முடியும். அங்க இதே மாதிரி எவல்யூஷனுக்கான அந்த ப்ரோக்ரஸ் அதுவும் 58 73 99 வரைக்கும் வந்துடும். ஆனா ரொம்ப நேரத்துக்கு 99லயே அது நிற்கும். இதனால ஆளு யோசிக்கிறான், ஆமா என்ன ஆச்சு, பிளாக்கியால எவலாக முடியலையா, ஃபெயில் ஆயிடுச்சு இது. ஆனா திடீர்னு அந்த பேரியரை வச்சுக்கின்னு பிளாக்கி ரொம்ப சீனா அங்க வந்து நிற்கும். இப்போ பிளாக்கியோட பேரு ஹெல்லோடைய நெதர் உல்ஃபா மாறிச்சு. அதே மாதிரி மெச்சூர்டு ஃபார்ம்ல லெவல் 1ல இருக்கு. அதே மாதிரி பிளாக்கி தாக்குற ஒரு தாக்குதலும் 50% டேமேஜா அதிகமா கொடுக்கும். பிளாக்கியோட ஸ்கில் எல்லாமே இப்போ எவ்வளாயிடுச்சு. ஸோ இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்குது. ஏன்னா பிளாக்கி எவ்வளாயிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஹீரோ 2வது ஒரு பீஸ்டை டீம் பண்ணணும். ஸோ என்ன பீஸ்டா இருக்கும், அதுவும் கண்டிப்பா ஒரு லெஜெண்டரியான பீஸ்டா தான் இருக்கும். அதனால பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் வேற லெவலில் போகும். வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.